ஹாய், என்னோட பேர் அர்ஷிதா. நான் திருச்சியில் இருக்கேன். நாங்கள் வந்து வரலட்சுமி மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்ற ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி பேஸ்டு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியை பாஸ்ட் 30 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கம்பெனி ரன் பண்ணுறது என்னோட மதர்-இன்-லாவும் என்னோட ஹஸ்பண்டும் தான். நாங்கள் வந்து 30 இயர்ஸாக பிஸ்னஸ் ரன் பண்ணாலும் எங்கள் அத்தை வந்து அவ்வளோ எஜுகேட்டட் கிடையாது. இருந்தாலும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அவங்க வந்து பில்லிங் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்லாம் ஹேண்ட்மேட் பில்லாக இருந்தது. அது வந்து கீப்பிங் ஃபைல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒரு பில் மிஸ் ஆச்சுன்னா எல்லாமே இது கன்ஃபியூஸ் ஆக வரும், எல்லாமே இது பண்ண வரும். கொஞ்சம் நாங்களும் என்னென்ன பில்லிங்க்கு வேறு என்ன ஆப்ஷன் அப்படின்ட்டு இது பண்ணிருக்கும் போது அப்புறம் அடுத்த வெர்ஷனாக எக்ஸல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுலேயும் நிறைய ஃபால்ஸ் அண்ட் ஃபைன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் நெட்டில் நிறைய சர்ச் பண்ணும்போது ஸ்வைப் பில்லிங் அப்படின்றத பார்த்தோம். ஸ்வைப் பில்லிங் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்னென்னா அதுலேயே எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துடுது. நாங்கள் ஜஸ்ட் எங்களோட கேட்டகிரி எல்லாம் அதில் என்டர் பண்ணிவிட்டு அதோட ரேட் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிவிட்டா ஆட்டோமேட்டிக் இந்த ஒன் டைம் அப்டேட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் நான் எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ இது பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் இது பண்ணிவிட்டு அப்படியே நான் கஸ்டமர்ஸ்க்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் பில் எடுக்கணும்னா ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் மின்னார் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தனியாக அதுக்கு டைப் பண்ணி அதை எக்ஸலில் எல்லாத்தையுமே கொலாச் பண்ணி அப்படி தான் அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் இப்போ ஸ்வைப் யூஸ் பண்ணதுனால ஜஸ்ட் இன் டேக் ஆஃப் 1 or 2 மினிட்ஸ் தான். ஜஸ்ட் நாங்கள் கஸ்டமர் ஐடியா போடுறோம், இது பண்ணுறோம், அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுடுறோம். இப்படி ஸ்வைப்பை யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகுது, ரொம்ப இதாக இருக்குது. தேங்க்யூ.